அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோக்கு திருச்செழியன் அவர்கள் வந்திருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஐ ஆப்ரேஷன் செஞ்சுட்டு வேலைக்கு வந்திருக்காரு. ஸோ பல வருஷமாகவே அவருக்கு காண் வடிவா தெரியல, மங்களா இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவரோட இன்றைக்கு கொஞ்சம் விரிவாக இருப்போம். வணக்கம் திருச்செழியன் அவர்கள், எப்படி இருக்கீங்க? வணக்கம். கண்ணெல்லாம் வடிவா தெரியுதோ? கிளியரா தெரியுதோ? நல்லா தெரியுது. ஓகே, இந்த ஆப்ரேஷன் எதுக்காக செஞ்சீங்க? இந்த ஜேர்னியை பற்றி உங்களோட நேயர்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. நீங்கள் கேட்ராக்ட் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். நோபெஜனில் க்ரோஸ்டார் என்று சொல்கிறது. அது ஒரு படலம் ஒன்று வரும் கண்மணியில். அப்போ அதை வந்து எப்படி இருந்தாலும் அந்த லென்ஸை மாற்றணும் என்று எனக்கு ஐ டாக்டர் சொன்னபடியால் அந்த லென்ஸ் மாற்றுற விஷயத்துக்கு போனான். ஓகே, அப்போ நீங்கள் பேசிக்காக வந்து கண்ணாடி இல்லாமல் பார்க்குறதுக்காக தான் இந்த லென்ஸை மாற்றுறீங்க. ஆனால் ஒரு கண்ணாடியோட தான் இருக்கிறீங்களா? இப்போ வந்து எனக்கு வச்சிருக்கிற அந்த லென்ஸ் வந்து கண்ணாடி இல்லாமல் பார்க்கக்கூடிய லென்ஸ். அதாவது வந்து கிட்ட வாசிக்கிறது, மிட் வேயில் பார்க்குறது, தூரத்தில் பார்க்குறது எல்லாம் படிவாக தெரியும். இப்போ நீங்கள் கண்ணாடி ஏன் போட்டுருக்கலான்னு கேட்டீங்க. இந்த கண்ணாடியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது கொஞ்சம் ஒரு கலர் மாறின மாதிரி இருக்குது. என்னென்னா இப்போ ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் நாட்களில் வந்து வெளிச்சம் வந்து கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஃபீலிங். அதுக்காகத்தான் நான் இதை போட்டுருக்கேன்னா அந்த வெளிச்சத்தை கொஞ்சம் குறைவாக்குறதுக்கு. இந்த ஆப்ரேஷன் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செஞ்சீங்களா, ப்ரைவேட்டில் செஞ்சீங்களா? நல்ல கேள்வி. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செய்திருக்கலாம் ஃப்ரீயாக. இது நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் செய்தபடியால் பே பண்ணிச்சது. நான் ஃப்ரீயாக செய்கிறதுக்கும் பே பண்ணிக்கிறதுக்கும் வித்தியாசம் என்னென்றால், ஃப்ரீயாக செய்தால் உங்களோட அந்த கண்ணாடி லென்ஸை மாற்றிடணும். ஆனால் நீங்கள் முதல் பாவித்த மாதிரியே கண்ணாடி பாவிக்க வேண்டியிருக்கும். அதே வந்து சொல்கிறது மோனோஃபோக்கல் லென்ஸ் உண்டு. இப்போ இருக்கிறது வந்து ட்ரைஃபோக்கல் லென்ஸ். அதை நான் முதலே சொன்னேன், கிட்ட இடையில தூர பார்க்கக்கூடிய லென்ஸ். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் எவ்வளோ பே பண்ணிக்கிறீங்க இந்த ஆப்ரேஷனுக்கு கேட்கலாமா? நான் 83,000 பே பண்ணியிருந்தான் க்ரோனர். ஆனால் சிலது 70,000 அப்வர்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு ஐ கிளினிக்கில் செய்திருக்கு. உங்களை போல் அந்த கேட்ராக்ட் இருந்தாக்களுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா இது செய்கிறதுக்கு? இப்போ கேட்ராக்ட் மாத்திரம் இல்லை, யாராவது லென்ஸ் மாற்ற வேணும் என்றால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் ஒரு ஒரு நேச்சுரலாக இருக்கிற இயற்கையாக இருக்கிற ஒரு சாமானை வந்து செயற்கையாக செய்கிறேன்டா ஒரு விரும்ப மாட்டோம். ஸோ ஆப்ரேஷனுக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன செய்ய சொன்னது? 3 கிழமைக்கு 2 விதமான ட்ராப்ஸ், ஐ ட்ராப்ஸ் விட வேணும். அதாவது ஒன்று வந்து இன்ஃபெக்ஷனை தொற்றை இல்லாமல் பண்ணுறதுக்கும், மற்றது வந்து நோவை இல்லாமல் பண்ணுறதுக்கும். அது 3 கிழமை தொடர்ந்து விட்டுனாங்க. 3 நேரம் 3 கிழமை. ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை பார்த்து உங்களுடைய விளக்கங்கள் தந்ததுக்கு நன்றி. ஸோ யாருக்காவது இதை பற்றி டவுட் ஏதாவது இருந்தால் அது செய்ய வேணும்னு சஜஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம்னு சொல்கிறாரு. ஏதாவது கான்டாக்ட் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இவர் வந்து அதுக்குரிய பதிலெல்லாம் சொல்வார். நன்றி, வணக்கம்.